ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈச்சம்பழம் பறித்து சாப்பிட வந்திருக்கேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இங்கே ஆற்றுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா தூண்டி போட வரும்போது நிறைய ஈச்சங்காய் காய்ச்சிருக்க மாதிரி காய்ச்சிருந்துச்சு நிறையா. ஆகும்போது இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா தேடி பழுத்து சாப்பிட்ற கண்டிஷனில் இருக்குது. அதை தான் இன்றைக்கி பறித்து சாப்பிட வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு கூட ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பறிக்க போகிறோம். என்னடா அன்றைக்கி நீ மட்டும் வந்திருக்க பசங்களாம் எங்கன்னு கேட்பீங்க. அதை பார்த்திங்கன்னா வேலை பிஸி ஆகிட்டாங்க, ஒர்க்கு நிறையா இருக்குங்கிறனால. நான் லீவ் கிடைக்க வீடியோ எடுக்கலாம் பார்த்தா பார்த்திங்கன்னா வேறு லீவே கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ நைட்டில் எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. பகலில் வீடியோ எடுக்க முடியல. சரி, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வேலை சொல்லிட்டு நானே கிளம்பி வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறையா ஈச்சஞ்செடி இருக்குங்க. இந்த விட்டு இன்னும் உள்ளுக்கு போக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செடியெல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஈச்சஞ்செடி இருக்குது. வாங்க பழுத்துருக்கான்னு பார்ப்போம். செங்காய் தெரியுது, இந்த தெரியுது அவங்களுக்கு. இதுங்க அப்படி காமிக்கிறேன். அந்த இடத்துல இருக்காங்க பார்ப்போம். பழுத்துருங்க நிறையா. ஐயோ, இங்கே பாருங்க, எக்குச்சக்காக வளர்த்துருக்கு. அப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப பழமாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இதுங்க செடியில் ஒதுக்கி விட்டதையும் பறிக்க முடியும்னு நினைக்கிறேன். யாரும் வேறு இடத்துல இல்லை. இல்லைன்னா அப்படின்னா அழகா செடியை ஒதுக்கி விட்டு சூப்பராக பறிக்கலாம். வாருங்க மக்களே. ஐயோ, எவ்வளோ வளர்ந்து பாருங்க. ஆத்தாடி, நல்லா பெருசு முரட்டு பழமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு வேட்டை வாங்க மக்களே. பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறையா முள்ளாக இருக்குது. அந்த முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பறிக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தில் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா முள்ளை சுத்தம் பண்ணிக்குவோம் நம்ம. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுத்தம் பண்ணியாச்சு. வாங்க பறிப்போம். இப்போ பாருங்கள் மக்களே, பார்த்திங்கன்னா முள்ளை பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஒதுக்கி விட்டேன். சரியான பழமாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய 2-3 கொப்பு இருக்குது. ஆனால் இதுதான் பார்த்திங்கன்னா நல்லா கொப்பாக இருக்குது. ஒன்றை பிடிங்கி இந்த சாப்பிட்டு பார்ப்போம். மக்களே, இங்கே வேறு ஈச்சம்பழம். ஓகே, அப்படின்னா கொஞ்சம் நல்லா இனிக்குது. நான் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்க மாதிரி தெரியலை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் பிடிங்கிட்டு போவோம். நம்ம பிடுங்க ஆரம்பிச்சிடலாம். அது வெயிலே பட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கினாப்பில் இருக்குது பழம் ஃபுல்லாமே. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இந்தாருங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சிடுச்சு. போட்டுருவாங்க இல்லை. அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கூடையை வச்சுட்டேன். லைட்டாக அப்படி உருகி கூடைகளை போட்டுருவோம். யாரெல்லாம் ஈச்சம்பழம் பார்த்து சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வில்லேஜில் உள்ள கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து அப்லோட் ஆகும். மக்களே, பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பழம் பறிச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு பறிச்சிருக்கு நீங்களே பாருங்கள், காமிக்கிறேன். இந்த தெரியுதா கூடையில் இந்த ஒரு கொப்பில் மட்டுமே அவ்வளோ பழம் எனக்கு கிடச்சிருக்கு. இருந்தாலுமே இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பழம் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு போக பார்த்திங்கன்னா நிறையா செடி இருக்குது. அதில் நம்ம பறிச்சிக்கலாம். இப்போதைக்கு இந்த செடியில் உள்ள போதும். ஏன்னா ஒவ்வொரு செடியிலையும் நமக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டான பழம் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்க ட்ரை பண்ணுவாங்க போய். பாருங்க, இந்த புறா ஃபுல்லாக போக பார்த்திங்கன்னா வெறும் ஈச்சஞ்செடியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணிக்கு தான் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா சரியான வெயில். இங்கே பாருங்க, நெத்திப்புறம் பயங்கரமாக வேர்த்து ஒளிக்கிட்டுருக்கு. வெயில் பயங்கரமாக இருக்குங்க மக்களே. நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா கமெண்டில் வீடியோ போடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க.
வீடியோலாம் போகிறேன், நான் ரெடியாக தான் இருக்கேன். இருந்தாலும் வீடியோ எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆள் வந்து செய்ய முடியாது. பசங்கள்லாம் சேர்ந்து வந்தால் தான் வந்து அது நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வீடியோ போடுங்க, நீங்கள் ஒரு ஆள் போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். இங்கே பாருங்க, ஒரு செடியில் பார்த்திங்கன்னா சரசரமாக கொக்கு சரஞ்சரமாக கொப்பு வந்து காய்ச்சிருக்கு. நல்லா சரியாக பழுக்கலை. இங்கே பாருங்க, இந்த செடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செங்காயாக இருங்க. இங்கே பாருங்களே, இந்த புல்லாம் பழுத்த எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த புல்லாம் பழுத்துச்சுன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு செடி வந்து காய்க்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் பழுத்துருச்சு, இன்னும் பழுத்து கொட்டிருச்சு. மொத்தமாக வந்து காய்க்காது போல், ஃபஸ்ட்டு காய்ச்சது ஃபுல்லாக வளர்த்துருமலை. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா நிறையா மீன்லாம் பிடிச்சிப்போம். பார்த்திங்கன்னா வந்து ஆற்றுல கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி. இந்த வரைக்கும் தான் தண்ணி கிடந்து அரிச்சது. சாதை பாருங்கள், ஒட்டில் வீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா இதுவும் அரிச்சது கொஞ்சமாக இங்கே வந்துடும் போல் சாதை. ஜாடுங்க கரெக்டான தண்ணிக்கில் நேராக ஒரு செடி இருக்கா, அதில் ஏகப்பட்ட பழம் இருக்குது. இருந்தாலும் நம்ம இங்கே போவேன்னா நம்ம இன்னும் உள்ளே போனால் வேகமாக படிக்கலாம். அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த நேரம் ஃபுல்லாக பாப்பாத்தியாக தெரியுது. எடுக்கலாம் பார்த்தா கேமராவில் மாற்ற மாட்டேங்குது. கீழே உட்காந்து அவங்களுக்கு எடுத்து காமிச்சிருவேன். சூப்பராக இருக்குது, கலர் கலராக போகுது. அந்த ரோசப்பில் வந்துட்டு போயிடுச்சிங்க பாப்பாத்தி, எட்ட பாப்பாத்தி சூப்பராக இருக்குல்ல. இல்லை எங்கே ஓடுற, நில்லு அப்படியே நீங்கள் எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன், வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேடா. இந்த மாதிரி நிறையா தெரியுதுங்க. இங்கே பார்த்தீங்களா, சின்ன செடிங்க இருந்தாலும் அதில் பழம் பார்த்தீங்கன்னா பழுத்துருக்கு. நல்லா முரட்டு காயாக இருக்குது, பிடிக்கும் நம்ம. இந்த மாதிரி சின்ன சின்ன செடியிலையும் பார்த்திங்கன்னா வந்து பழம் பழுத்துருக்கு வந்து நல்லாயிருக்கும். பாருங்க, சின்ன செடியில் எவ்வளோ பழம் இருக்குன்னு. இந்த ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அதனால பார்த்திங்கன்னா வந்து அது எல்லாமே பறிக்கலை. இதனால பார்த்திங்கன்னா மாவாக இருக்குது. சாப்பிடுவோம். மக்களே, நம்ம ஒரு பரிசெடி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து பழம் எக்குப்புக்காக இருக்குது. இங்கே பாருங்க, ரொம்ப பழம் இருக்குது. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு வந்து பயங்கர மாதிரி பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி தெரியுது. இதே பார்த்திங்கன்னா செடியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பறித்து காமிக்கிறேன். முக்கிய மக்களே பார்த்திங்கன்னா இதையும் சுத்தம் பண்ணியாச்சு. நீங்கள் கேட்பீங்க, என்னடா அப்படி கை வச்சு ஒதுக்குறியே, அறுவாலை வச்சு வெட்டி இருக்கலாமேன்னு. இந்த மாதிரி அறுவாலை வச்சு வெட்டி விட்டோம்னா வச்சுங்களேன், இந்த போடுற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா வந்து அது வெயிலில் இருந்து அது வெம்பி குணத்துக்குமே ஆகாமல் போயிடும். இந்த இலையோடு இருந்தால் கூட அழகாக லைட்டாக வந்து அதில் நிழல் பட்டு ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து ஒதுக்கி விட்ருக்கேன். பார்த்தீங்க பதிக்கிறதுக்கு தோதா பார்த்திங்கன்னா அந்த வரைக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த விட்டு ஒதுக்கியாச்சு. இதே பார்த்திங்கன்னா அந்த ஒதுக்கியாச்சு. என்ன ஒன்றுனா அது பழம் பறிக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. இதில் முள் குத்துனுச்சுன்னா வந்து பயங்கரமாக கடுக்கும். இந்த பழத்தை வந்து சேர்த்து பார்ப்போமா. இதுவும் ஓரளவுக்கு ஓகே தான். எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பழம் இல்லை. இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும்.
இந்த பாருங்க, கூடி அங்கே போட்டு வந்துட்டேன். கூடி எடுத்துட்டு வந்தேன். இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ இருக்கிற எல்லாத்தையும் பறிச்சுட்டு போக போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து சீசன் இருக்கும்போதே வந்து எல்லாத்தையும் வந்து பறிச்சிடணும். ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரியும். இப்போ சூறாமலம்னா சூறாமலம் பறித்தோம். ஈச்சம்பழம் சீசன் ஈச்சம்பழம் பறிச்சிருக்கோம். அடுத்த நொங்கு சீசன் வந்துக்கிட்டு இருக்குது. நொங்கு வெட்டுவோம். இளந்தப்பழம் பறித்தோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து காய்க்கும். அதை வந்து நம்மளுக்கு எடுத்துக்கினாலே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம உடம்புக்கு. அதனால் நீங்களும் பார்த்திங்கன்னா ஈச்சம்பழம்லாம் பார்த்திங்கன்னா ஈச்சம்பழம் தானே அப்படின்னு நினச்சிட்டு போகாமல் அதெல்லாம் பிடிங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது. பார்த்திங்கன்னா இதில் நமக்கு தேவையான கொஞ்சம் பழம் பறிச்சிருக்கோம். எல்லாத்தையும் பறிக்கலை. நம்ம வந்து எல்லா செடியிலையும் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு மட்டும் பறிக்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா வந்து இன்னும் அங்கெல்லாம் போய் பறிக்க வேண்டியது இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்குது. தேடி வந்த பழம் கிடச்சிருச்சு. இதே முடிச்சிடுவோம். முக்கிய மக்களே, முள்ளை பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ஒதுக்கியாச்சு. ஒதுக்குறக்கெல்லாம் போதுமான ஆகிப்போச்சு. சரியான முள், கை காலெல்லாம் குத்தி கிழிச்சிருச்சு. வாங்க இப்போ பார்க்கலாம். பாருங்க, முதல் காட்டும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்திங்கன்னா 2 பக்கமும் உள்ளே ஒதுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம நீங்களும் சாவகாசமாக எல்லா பழத்தையும் பறிக்கலாம். இங்கே பாருங்க, பெருச்சம்பழமாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும். மக்களே இது பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஒன்றா பறிச்சா லேட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து துணியை வந்து விரிச்சிட்டேன். இப்போ வந்து அதை ஒடுக்கி விட்டு இதை கொட்டை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறேன். பாருங்க, எல்லா பழம் உழுப்புனாலும் பார்த்திங்கன்னா பயங்கரம் கொட்டுது. மக்களே பார்த்திங்கன்னா வெங்காயம் கொட்டுது. இங்கே பாருங்க மக்களே, செம்ம பழமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஃபுல்லாக உழுப்புனோன்னு பயரம் ஓட்டிடுச்சு. இதுவே நம்ம ஒன்று ஒன்றா பறிச்சிருந்தோம்னா அந்த அளவுக்கு பறிச்சிருக்க முடியாது. இன்னும் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு இருக்குங்க நிறையா. அதெல்லாம் சுத்தம் பண்ணோம்னா அவ்வளோதான், போதும் ஆயிரம். நம்ம இதுவே நமக்கு வந்து போதும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எடுத்துக்கிட்டு காமலாம். மக்களே பாருங்கள், அதில் பறிச்ச பழத்தை சூப்பராக இருக்குங்க மக்களே. இங்கே பாருங்க, ஐயோ எவ்வளோ இருக்குன்னு பாருங்களே, செம்மையாக இருக்குண்ணே. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்குது மக்களே. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து கூடைக்குள்ள பறிச்ச பாருங்கள், நான் கைனால் பறிச்சது வந்து 2 இந்த கொத்தி பார்க்க போகிறேன் எவ்வளோ இருக்கணும். ஓகே மக்களே, இதுவே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். அளவுக்கு அதிகமாகவே இருக்குது, போதும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.